ஹாய், திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் குட் லக் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஆரி மார்க்கிங் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒர்க் பண்ண பிளவுஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்லேயே ஆரி ஒர்க் கிளாஸ் படிக்கிறவங்க வந்து பண்ண ஒர்க்கு. ஸோ இப்போ அவங்க பிளவுஸை தான் நான் கட் பண்ணி காமிக்க போறேன். டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துட்டு வீட் பீட் அண்ட் 2mm பீட் சுகர் பீட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்லீவ் ஒர்க் பண்ண ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இவங்க 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒர்க்கில் இருந்து 1/2 இன்ச் எடுத்து இப்போ ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட எட்ஜ் பாயிண்ட்டு. ஸோ இதுல இருந்து இப்போ ஒர்க் பண்ண ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் ஏரியால இருந்து மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸை வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க லைனிங்ல. ஸோ லைனிங்கோட இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங் பிளவுஸை பிளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சைட்லேயும் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் சுற்றிலும் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எக்ஸாக்டாக கட் பண்ண வேண்டாம். நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து அப்படியே இழுத்துட்டு போகும். அதனால் சும்மா ரஃப்பாக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கை பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் இந்த மாதிரி இருக்கும். பேக் ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து மேலே ஷோல்டருக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ கீழே எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். லென்த்து சீம் அலவன்ஸோட சேர்த்து தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக ஷோல்டருக்கு மட்டும் 1/2 இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போதும் டிசைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஷோல்டரில் இந்த மிட் பாயிண்ட் நெக்கோட சென்டரும் லைனிங் கட் பண்ணியிருக்கிறதுல நெக்கோட சென்டரும் வச்சுட்டு மேலே நம்ம அந்த 1/2 இன்ச் லைன் மேலே கரெக்டாக வச்சு பின் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம் கரெக்டான அளவுக்கு. இந்த சென்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்கோட இந்த சென்டர் லைன் வந்து நம்மளோட லைனிங்லேயுமே சென்டரில் இருக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு வந்து பார்ட் கிடைக்கும். கீழேயும் நம்ம மார்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. லைனிங் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நமக்கு மார்க் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஒன்று கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி பின் பண்ணிவிட்டு சுற்றி வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணணும். ஸோ எல்லா பக்கமுமே நீங்கள் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். சைட்லலாம் 1/2 இன்ச் விடுறோம். ஷோல்டர் கிட்ட மட்டும் அந்த மேலே உள்ள லைன் நம்ம 1/2 இன்ச் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனை கரெக்டாக கட் பண்ணுங்க. ஏன்னா சைட்ஸ் அண்ட் ஹேம்லலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு தைக்கும் போது ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும். ஷோல்டரில் வந்து நம்ம கரெக்டாக வச்சா மட்டும்தான் மற்ற எல்லா பார்ட்டுமே நமக்கு கரெக்டாக வரும். அதனால ஷோல்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்காம கரெக்டான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கில் கொடுத்தா மாதிரியே ஷோல்டர் கிட்ட மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு பேக்லேயுமே 1/2 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த டிசைன் ரெண்டும் கரெக்டாக மீட் ஆகும் ஷோல்டரில். ஸோ அதனால் கரெக்டாக 1/2 இன்ச் கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டுக்காக போட்டிருக்க பேட்டர்னு. ஸோ பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் கட்டாக இருந்தாலும் சரி, இதே மாதிரியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக் வந்து கட் பண்ணியிருக்கிறதால நம்ம நெக்கில் இருந்து இப்போ நெக்கு லைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ ஒர்க் பண்ண லைன்ல இருந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நெக் வந்து கட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித நெக்கில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்து
நெக்கை கட் பண்ணாமல் பிளெயினாகவே வச்சுட்டு தச்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஏரியாவில் அதை அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்கை மேலேயும் ஷோல்டரை ஈவனாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே கட் பண்ணிடுங்க. ஷோல்டரில், நெக்கில், அப்புறம் சென்டர் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணணும். இங்கே ஷோல்டர் கிட்டேயும் இப்போ நெக்கு இவங்க கட் பண்ணியிருக்கிறதுனால நெக்கு லைன்லேயும் சென்டர்லேயும் கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி ஷோல்டர், நெக் அண்ட் சென்டரில் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சைட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விடுங்க. கீழேயுமே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் சைட் பார்ட்டும் பிரின்சஸ் கட்டோட சைட் பார்ட்டிஷனும் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நம்ம இது எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்பட்டிக்கு, நாட்டுக்கு, அதுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியிருக்க கட்டிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக வர்றதுக்கு சான்சஸே இருக்காது. ஸோ 1.25 மீட்டருக்கு எடுத்து நான் பண்ணியிருக்க மாதிரி மார்க்கிங் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கட் பண்ணிங்கன்னா எங்கேயுமே கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாகவே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.